அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நின்னை சில வரங்கள் நம்ம ஏஎக்ஸ்என் இன்ஃபோடெக் வந்து தொடர்ந்து டேலியில் வர சேஞ்சஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக அப்பப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 43 BH கடந்த ஒரு 3 நாளாக வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ட்ரெண்டிங்கில் இந்த டாபிக் தான் போயிட்டுருக்கு. சரி, ஏன் இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதில் ரொம்ப புது ஒரு சேஞ்சஸ். பட்ஜெட் வந்தப்போ ஒரு சிலர் இதை வந்து எதிர்பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கீம் வரும்னு நினச்சாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் எந்த சேஞ்சும் வரல. ஸோ ஒரு ரைட் டைமில் நம்ம பீப்புளுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு ஏஎக்ஸ்என் டீம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த 43 BH அப்படிங்கிற ஒரு செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோக இன் அடிஷன் டு நம்மளோட மிஸ்டர் விஜயகுமார் சார், சதீஷ் சார், ஏஎக்ஸ்என் மதுரையோட டீம் ஹெட் மிஸ்டர் சதீஷ் சார் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. ஒரு டேலி ப்ரைமை வந்து ஒரு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி ரொம்ப எக்ஸலண்டாக எடுப்பார் சதீஷ் சார். ஸோ வெல்கம் சதீஷ் சார். என்னோட செஷன் முடிஞ்ச பிறகு அவருடைய செஷனும் கன்னி ஆகும். அவரும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இந்த 43 BHக்கு ஒரு டிடிஎல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஏஎக்ஸ்என் டீம். அதுவும் அதனோட ப்ரைஸும் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த செஷனில். என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது இந்த 43 BHல, அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு தமிழில் ஒரு Q&A டைப்பில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த பிபிடி வேணாலும் நீங்கள் ஏஎக்ஸ்என் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த நோட், என் பேர் மிஸ்டர் கதிரம், என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய சர்வீசஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ரைட், சரி. செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் சேட் பாக்ஸில், எத்தனை பேர் உங்களுடைய 23-24ஓட அக்கௌண்ட்ஸ் ஃபைனல் பண்ணி ப்ராப்பரான கிரெடிட்டார் பேலன்ஸோட கையில் வச்சுருக்கீங்க? எஸ் ஆர் நோ? பேங்க் என்ட்ரி அப் டு ஜனவரி வரைக்கும் உங்களுடைய பேங்க் என்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய கிரெடிட்டார் லிஸ்ட்டை எத்தனை பேர் அப் டு டேட் வச்சுருக்கீங்க? எஸ் நோ போடலாம் சார் சேட் பாக்ஸில். நோ, ஓகே. குமார் சார் நோ, ஓகே. எஸ், ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 150 பேர் இருக்கீங்க. போடலாம். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஷியல் 23-20 அப் டு டேட் ஜனவரி வரைக்கும் எங்கிட்ட நான் ரெடியாக வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறேன். எத்தனை பேர் போகிறீங்க? ராதா எஸ், ஓகே, சூப்பர், வெரி குட் ராதா சார். சாரா மேடம் தெரியல, ஓகே பரவாயில்ல, ஓகே. பாலாஜி எஸ், ஓகே, சூப்பர் பாலாஜி. அட்மின் எஸ், ஓகே. ஜெகதீஷன் எஸ் சார், சூப்பர் ஜெகதீஷன் சார், யூ ஆர் கிரேட், ஓகே ஓகே. ஸோ வர மிக்ஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரதில் ஒரு 80% வந்து நோ தான் போடுறீங்க. ஸோ இந்த 43 BH வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்லை. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதியம் ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கு. ரைட், ஓகே. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா 43 BH அப்படின்னு வருமான வரியில் உருவாக்கப்பட்ட ஒரு செக்ஷன் இது. இதை பற்றி நம்ம இன்ட்ரடியூஷன் பார்க்க போகிறோம். இதோட எந்த சட்டத்தில் இது லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன டைம் லிமிட் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸோட இன்றைக்கி நாம் இந்த செக்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து இதை செஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். உங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் சேட் பாக்ஸில் போடுங்க, அதையும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். அதை முடிச்சுட்டு இந்த டிடிலையும் டேலி ப்ரைமில் இருக்கிறதையும் நம்ம மிஸ்டர் சதீஷ் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரைட், ஓகே. ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆக்ட் கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸை மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும், அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஆனால் இப்போ புதுசாக என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, ஒரு ஆக்ட்லேருந்து இன்னொரு ஆக்டை டைரெக்டாக லிங்க் பண்ணிடுறாங்க. இது நம்மளுக்கு ஜிஎஸ்டியில் நல்லா தெரியும். உங்களுக்கு பேக்கேஜிங் அண்ட் கமாடிட்டி ஆக்டை வந்து இந்த அரிசிக்கு எப்போ டேக்ஸ் கொண்டு வந்தாங்களோ அப்போ சொன்னாங்க பேக்கேஜிங் கமாடிட்டியில் இருக்கிறத எடுத்துக்கங்கன்னாங்க. அந்த மாதிரி நவ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்டையும் எம்எஸ்எம்இ ஆக்டில் இருக்கிறதையும் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போது என்னெல்லாம் ஆக்ட் வந்து ஒவ்வொன்றும் எங்கெங்கே
பலன் கொடுக்குதோ அதை இன்கம் டேக்ஸ்லையும் ஜிஎஸ்டியும் அப்படியே டைரெக்டாக லிங்க் பண்ணுற ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் ஆயிட்டு. ஓகே. ஃபினான்ஸ் ஆக்ட், ஃபினான்ஸ் பில் 2023 பட்ஜெட்டில் ஒரு புது ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதற்கு முன்னால் 43B அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இதற்கு முன்னாடி இருக்கு. மேம் என்னுடைய ஆடியோ, ஸ்க்ரீன், வாய்ஸ் எல்லாமே ஓகேவா? யாராவது சேட் பாக்ஸில் ஓகேனா ஓகேன்னு போடுங்க சார். கிளியராக எஸ் சார், கிளியரா இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சரி சார், இந்த 43B அப்படிங்கிற ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய லாப நட்ட கணக்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நீங்கள் ஒரு சில செலவுகளை எழுதும் பொழுது அந்த செலவுகளை சரியாக பேமெண்ட் செய்திருந்தால் மட்டுமே, ஆக்சுவலாக அந்த டேக்ஸை அந்த செலவுகளை எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டுமே அது உங்களுக்கு டிடக்ஷன், அதாவது அதை அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்றதான் இந்த 43B. இந்த 43Bல இதற்கு முன்னாடி ஒவ்வொரு சப் கிளாஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஏ அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, எனி டேக்ஸஸ், டியூட்டி, செஸ், ஃபீஸ் இதெல்லாம் நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிதியாண்டு முடிவில் 31/3/2024 வச்சுக்குவோம். மார்ச் 24 இந்த எனி டேக்ஸ் செஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கட்டல அப்படின்னா அதை நீங்கள் எப்போ கட்டணும் அப்படின்னா, அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டியூ டேட்டுக்கு முன்னாடி, அசஸி ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் ஆஃப் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். உங்களுடைய வருமான வரியை எந்த தேதியில் தாக்கல் செய்ய வேண்டுமோ அந்த தேதிக்கு முன்னதாக இந்த வருடத்தில் செய்யப்பட்ட செலவுகளை நீங்கள் சரியாக கட்டியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு அலௌட் அப்படின்னு சொல்றதா இந்த 43B. ஸோ இதில் நிறையா எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. டேக்ஸ் அண்ட் டியூஸ், பிஎஃப், இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன், கிராஜுவிட்டி, எனி அதர் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் வாங்கின லோனுக்கு கட்டுற அமௌண்ட் இதெல்லாமே ஒவ்வொரு செக்ஷனாக கொண்டு வந்துட்டு இதில் ஜிக்கு அப்புறம் ஹெச் அப்படின்னு ஒரு செக்ஷனை நம்ம பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது அசஸ்மெண்ட் இயர் 24-25 இது செயல்பட தொடங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ஹெச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி சம் பேயபிள் பை த அசஸி. ஒரு அசஸி அவர் யார் வேணாலும் இருக்கலாம், இண்டிவிஜுவல், கம்பெனி, ட்ரஸ்ட்டு, ஸோ ஹெச்ஓபி, ஏஓபி, எனி கேஸ் ஆஃப் அசஸியாக இருக்கலாம். அவங்க செய்த செலவில் ஒரு பேமெண்ட்டில் டு த மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸ், ஒரு மைக்ரோ நிறுவனத்துக்கோ அல்லது ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கோ beyond the time limit specified in the section 15 of the MSME Act. ஸோ 2006 இந்த சிறு குறு தொழிலுக்காக பாதுகாக்கப்படவும் அவங்களுக்கு நிறைய சேஃப்கார்டு கொடுக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் இது. இந்த சட்டத்தில் எம்எஸ்எம்இக்கு நிறைய கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஃபினான்ஸ் ஆக்டில் இதை டைரக்டாக இங்கே லிங்க் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட செக்ஷன் 15 சொல்லப்பட்ட டைம் டேட்டிற்குள் நீங்கள் பணம் கொடுத்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த செலவு, எவ்வளோ செலவு பணம் இந்த தேதிக்குள்ள கொடுத்துருக்கிறீங்களோ அப்போது அலௌட் செய்யப்படும் அப்படிங்கிறதான் இந்த 43BHோட ஒரு கண்டிஷன். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், மற்ற எல்லாமே அந்த டியூ டேட்டுக்குள்ள பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஹெச் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எப்ப ஆக்சுவலா பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்பதான் இந்த செலவு உங்களுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தலாம். ரைட். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, யார் யார் இந்த எம்எஸ்எம்இ சட்டத்தில் வர முடியும் சார்? ஒரு எம்எஸ்எம்இ ஆக்ட் இருக்கு, அந்த எம்எஸ்எம்இக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம், நம்ம எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மைக்ரோ அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன். அவங்களோட போன வருஷத்தோட மொத்த விற்பனை தொகை 5 கோடிக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் அவங்க மைக்ரோவும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1 crore இருந்ததுன்னா மைக்ரோ கேட்டகரி. இவங்களுக்கு நம்ம கொடுக்குற பணம் குறிப்பிட்ட தேதிக்குள் பண்ண வேண்டும். அப்படி பண்ணல அப்படின்னா அது நம்மளுக்கு டாக்ஸபிள். ஸோ 43BHல் இவர்கள் வருவார்கள் என்றால் கண்டிப்பாக வருவார்கள். எஸ். ரெண்டாவது ஸ்மால் கேட்டகரி, மைக்ரோ ஸ்மால். இவங்களோட டர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கும் நாம் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட தேதிக்குள் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் எஸ், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மூணாவதா ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்க மீடியம் அப்படிங்கிற கேட்டகரி. அவங்களோட டர்ன் ஓவர் 50 crores இருந்து 250 கோடி வரைக்கும் இருக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் 50 கோடி வரைக்கும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
அவர்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாது. அப்படின்னா என்னன்னா 50 கோடிக்கு மேல ஒருத்தர் பிசினஸ் பண்ணி அவர் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணி அவருடைய ஸ்டேட்டஸ் மீடியம் அப்படின்னு இருந்ததுன்னா நாம அவருக்கு 15 நாள் அல்லது 45 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம எப்ப வேணாலும் அவருக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். ரைட். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொன்ன மாதிரி இந்த சட்டம் எம்எஸ்எம்இ ஆக்ட்ல செக்ஷன் 15ல என்ன சொல்றாங்க, அந்த டியூ டேட் சொல்றாங்க அப்படிங்கிறது மெயின். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பையர் ஆகட்டும் ஒரு செல்லர் ஆகட்டும் ஒரு பொருள் விற்கிறப்போ, நான் இந்த பொருளை உங்கள்கிட்ட விற்கிறேன், எனக்கு நீங்க இந்த தேதிக்குள் இந்த பணத்தை தர வேண்டும், அப்படி தரலைன்னா நான் உங்ககிட்ட லேட் ஃபீயோ இன்ட்ரெஸ்ட்டோ மற்ற சார்ஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு டேட் போட்டிருப்பீங்க. அந்த டேட் அல்லது 45 நாள் இதுல எது கம்மியோ அது. உதாரணத்துக்கு இந்த அக்ரிமெண்ட் நீங்க 30 நாள்ல போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க 30 நாள்ல பணம் தரணும். இல்ல நீங்க போட்ட அக்ரிமெண்ட் 50 நாளுக்கு வச்சிருந்தீங்க, இல்ல 60 டேஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா 45 நாட்களுக்குள் பணம் தர வேண்டும். இது அக்ரிமெண்ட் இருக்கிற பட்சத்தில். சரி சார், நாங்க எந்த அக்ரிமெண்ட்டும் பண்ணல, பில் பண்றோம் இன்வாய்ஸ் பண்றோம் அப்படின்னா 15 நாட்களுக்குள் நீங்கள் அந்த பேமெண்டை அந்த எம்எஸ்எம்இக்கு கொடுத்துருக்க வேண்டும். இதுதான் இப்ப இருக்கிற ஒரு ரீசன்ட் சினாரியோ. ஸோ 43BHல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பையருக்கும் செல்லருக்கும் ஒரு ரிசிபியன்ட் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க சப்ளையர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா 45 நாட்களுக்குள் நீங்க அந்த பேமெண்ட்டை அந்த சப்ளையருக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லை அக்ரிமெண்ட்டே நாங்க போடல சார் அப்படின்னா 15 நாட்களுக்குள் நீங்கள் பேமெண்ட் தர வேண்டும். சரி சார், இது எந்த டேட்ல இருந்து சார் வரும், இன்வாய்ஸ் டேட்ல இருந்து வருமா சார் அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு பாம்பேல இருந்து ஒரு சரக்கு வாங்குறீங்க. ஸோ ஒரு 1 பிப்ரவரியில அந்த இன்வாய்ஸ் போட்டு சரக்கு அங்கிருந்து கிளம்புது அப்படின்னா உங்க கம்பெனிக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 7 நாள் ஆச்சு அப்படின்னா 7/2 அன்னைக்கு தான் அந்த குட்ஸை நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா இந்த 7/2ல இருந்து 15 நாள் அல்லது 45 நாளை நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுகிறது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு 10 பாயிண்டை நான் உங்களுக்கு ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு சார்ட் லிஸ்டா கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், ரொம்ப சிம்பிள். ஸோ 23-24 ஃபினான்ஸ் ஆக்ட் இந்த வருஷத்துல நீங்க பேமெண்ட் பண்ற உங்க எல்லா சப்ளையருக்கும் அது உங்களுடைய எக்ஸ்பென்சஸாக இருக்கணும். கேபிட்டல் குட்ஸோ நீங்க ஃபிக்ஸட் அசட்ஸோ ப்ராஃபிட் கணக்கை தவிர வேற இதில் போடுறது பொருந்தாது. ஒன்லி ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுறது செலவுகளுக்கு மட்டும், அந்த செலவுகளுக்கு இருக்கிற சப்ளையருக்கு மட்டும். அந்த சப்ளையர் எந்த கேட்டகரியில் இருக்கான்னு பார்க்குறீங்க. மைக்ரோவாக இருந்தால் 5 கோடி, ஸ்மாலாக இருந்தால் 50 கோடி, இந்த 2 கேட்டகரியில் அவர் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறீங்க. ரைட், இருக்கிறார். அப்புறம் அடுத்த ஒரு கண்டிஷன், அவர் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா. ஏன் அப்படின்னா 5 கோடிக்குள்ள ஒருத்தர் இருந்தாலும் அவர் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இந்த சட்டம் பொருந்தாது. ஸோ இந்த 15 நாள் 45 நாள் வராது, நீங்க எப்ப வேணாலும் அவருக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்கிற கண்டிஷன் அத்தனையும் எஸ் நோ போட்டுக்குங்க, அது எல்லாமே அப்ளிகபிள் ஆக வேண்டும். ரைட், அப்படியே அவர் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படிங்கிறப்போ அடுத்த கேள்வி, அக்ரிமெண்ட் இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற டேட் அல்லது 45 டேஸ் இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணணும். அக்ரிமெண்ட் இல்லை சார் அப்படின்னா இன்வாய்ஸ்ல நீங்க குட்ஸை ரிசீவ் பண்ண டேட்ல இருந்து 15 டேஸ்க்குள் அவருக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டும். சரி சார், நான் பேமெண்ட் கொடுக்கல என்ன சார் ஆகும் அப்படின்னா, எவ்வளவு பேமெண்ட் நீங்க கொடுக்கலையோ அது எல்லாமே 23 வருடத்தில் உங்களுடைய வருமான வரியாக கருதப்பட்டு இன்கம்மா ட்ரீட் பண்ணி அந்த இன்கமுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டும். சரி சார், இந்த வருஷம் எனக்கு டிசலோவ் பண்ணி நான் டாக்ஸ் கட்டிட்டேன், நெக்ஸ்ட் இயர் அதை எக்ஸ்பென்ஸ் தாராளமாக எழுதி கொள்ளலாம். இதுதான் சார் 43BH சொல்றது. ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃபினான்ஸ் இயர் 23-24ல நீங்க பேமெண்ட் கொடுக்குற சப்ளையர்ஸ் ஒன்லி லாப நட்ட கணக்கில் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் சப்ளையர், அதுவும் அவர்கள் பொருட்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர் அல்லது செலவுகள் செய்யும் சர்வீசஸ், இவங்க 2 கேட்டகரி மட்டும்தான் இருக்கணும். அவங்களுக்கு மைக்ரோ அல்லது ஸ்மால் இந்த 2ல ஏதாவது ஒன்றா அவங்க இருப்பாங்க. அவங்க எம்எஸ்சியில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டும்.
கூடவே உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் இருந்தால் 45 days, அக்ரிமெண்ட் இல்லைன்னா 15 daysல நீங்கள் பணம் கொடுக்கணும். கொடுக்கலையா 23, 24 உங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் லேட்டாக பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணி இன்கமாக ட்ரீட் பண்ணி டேக்ஸ் கட்டிடுவாங்க. சரி சார், இதில் யாரெல்லாம் பொருந்தாது சார்? இந்த சட்டம் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. 45, 46, 47 நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்ஐசி கோட் அப்படின்னு உங்களுடைய பிஸ்னஸை அந்த கோடில் செலக்ட் பண்ணி எடுப்பீங்க. அப்படி எடுக்கிற கோட்ஸ் வந்து ஹோல்சேல் ரீட்டைலர்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ஹோல்சேல் ட்ரேட், எக்ஸ்பர்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் சைக்கிள், ரீட்டைல் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி விற்கும் வணிகர்கள் ட்ரேடர்ஸாக இருந்தால், அதாவது நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் உங்களுடைய குட்ஸுக்கோ அல்லது சர்வீஸுக்கோ ஒரு சப்ளையருக்கு பே பண்ணுறீங்க, அந்த சப்ளையர் ட்ரேடராக இருந்தால் அவருக்கு நீங்கள் இந்த 15 நாள் 45 நாளில் பணம் கொடுக்க வேண்டிய சட்டம் கிடையாது. ஸோ நீங்கள் அதை எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க, உங்கள் சப்ளையர் இந்த எம்எஸ்எம்இ கோடை வச்சுருந்தாருன்னா 45, 46, 47 கோடை வச்சுருந்தாருன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. உங்களுடைய நார்மல் ப்ரொசீஜரில் பேமெண்ட் கொடுத்துடலாம். ரைட் சார், ஒரு சப்ளையர் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணல சார், அப்போது நான் இந்த பேமெண்ட்டை கரெக்டாக கொடுக்கணுமான்னு கேட்டால் எம்எஸ்எம்இ ஆக்டில் செக்ஷன் 2N அதுதான் வந்து டெஃபினேஷன் கொடுக்குது. அந்த 2N என்ன சொல்லுது அப்படின்னா, சப்ளையர் மீன்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸ் விச் ஹேஸ் பீன் ஃபைல்டு த மெமரண்டம் வித் அத்தாரிட்டிஸ். அதாவது நம்ம பழையெல்லாம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருப்போம், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருப்போம். யாரெல்லாம் மைக்ரோ அண்ட் ஸ்மால் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ ஆக்டில் பதிவு செய்து சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சப்ளையர் எனப்படும் இந்த சட்டம் சொல்லுது. ஸோ யாரெல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 43BH படி நாம பேமெண்ட் கொடுக்க வேண்டும். ரைட் சார், ஒரு சப்ளையர் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டரே பண்ணல. சரி சார், ஒருத்தர் 5 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருக்கார், அவர் எனக்கு பில் கொடுத்துருக்கார், ஆனால் அவர் இது வரைக்கும் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டரே பண்ணல. இப்போ நான் வந்து கரெக்டாக அவருக்கு 45 நாட்களுக்குள் 15 நாட்களுக்குள் பணம் கொடுக்க வேண்டுமா என்றால் தேவையில்லை. ஸோ இந்த சட்டம் சொல்கிறது யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்ளிகபிள் ஆகுங்குது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாமல் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நீங்கள் தாராளமாக எப்போ வேண்டுமானாலும் உங்கள் பணத்தை கொடுத்து விடலாம். ரைட் சார், இந்த 15 நாள் 45 நாள் சட்டம் என்னுடைய கிரெடிட்டார்ஸில் 23, 24 கணக்கில் ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்குது சார். உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டிக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா 2023 க்ளோசிங்கில் ஏப்ரல் 23 இருந்து நிற்கிது சார். இதற்கு டிசல்வ் ஆகி இந்த சட்டம் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 23, 24 வருடத்தில் நீங்கள் எதை செலவாக எழுதுறீங்களோ அந்த செலவுக்கு மட்டுமே இது வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கிற கிரெடிட்டாருக்கு இந்த டிசலவன்ஸ் வராது. 23, 24 வருடத்தில் எதெல்லாம் எக்ஸ்பென்சஸாக எழுதியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த டிஸ்அலவன்ஸ் வரும். ரைட் சரி சார், நான் 23, 24 பில்ஸை நான் வந்து எனக்கு உதாரணத்துக்கு ஏப்ரல்லையே ஒரு பில் வந்துருச்சு சார், அதை நான் வந்து 45 நாள் இல்லை 15 நாள் தாண்டி கொடுத்துருக்கேன் சார், அப்போ அது செலவாக எழுதப்படுமானா தாராளமாக எழுதிக்கலாம். இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு மே 23 ஒரு பில் வந்திருக்கு சார், 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு டையிங் பில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு தான் அதை பேமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது இன்னைக்கு 7/2/24 தான் இந்த 1 லட்ச ரூபா பில் பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா நான் 45 நாளுக்குள்ள கொடுக்கல, அதனால இது எனக்கு டிசலவ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த வருடத்தில் நீங்கள் இந்த பேமெண்ட்டை பண்ணிடுறதுனால இது டிசலவ் ஆகாது. ஸோ 31/3/2024 தேதி அன்னைக்கு எடுக்கிறீங்க, அன்னைக்கு தேதியில் பெண்டிங் இல்லை பில்ஸை மட்டும் எடுக்கிறீங்க. அந்த பில்ஸில் அக்ரிமெண்ட் இருந்தால் 45 days, அக்ரிமெண்ட் இல்லைன்னா 51 daysக்குள்ளே நீங்கள் பணம் கொடுக்கணும். கொடுக்கலைனா தான் உங்களுடைய 23, 24 வருமான வரி ஃபைல் பண்ணுறப்போ
அத்தனை பெண்டிங் உள்ள பேமெண்ட்ஸ், ரிலேட்டட் பேமெண்ட்ஸ் அத்தனைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டும். சரி சார், எனக்கு கொஞ்சம் புரியல, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இன்வாய்ஸ் டேட் 1 பிப்ரவரி சார். அதுக்கு எம்எஸ்எம்இ சட்டத்தின்படி 45 நாளுக்குள்ள பணம் தரணும். ஸோ ஒரு 45 நாள் போட்டிங்க அப்படின்னா 17 மார்ச் வருது. நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணுறீங்க? 30 நாளில் தான் பேமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ 23, 24க்கு இது டிசலோவ் ஆகுமா? சாட் பாக்ஸில் போடலாம் சார், எஸ் ஆர் நோ. 23, 24 வருஷத்தில் 45 நாள் தாண்டி நான் 30ஆம் தேதி அன்னைக்கு பில்லுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது டிசலோவ் ஆகுமா? ஸோ எஸ் நோ போடலாம் சார். சூப்பர் சூப்பர் அருள் சுந்தரம் சார், கிரேட். அவ்வளோதான், ரைட், ஓகே. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக டிசலோவ் ஆகாது. 23, 24லேயே நீங்கள் எக்ஸ்பென்சஸ் அலோவ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டூரிங் த ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு நோ டிசலோவ். ரைட், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வருவோம். இப்போ ஒரு இன்வாய்ஸ் டேட் 1 பிப்ரவரி. இதனுடைய பேமெண்ட் டேட் வந்து 17 மார்ச். 45 நாள் வச்சிங்க அப்படின்னா 17 மார்ச் வருது. ஆனால் நீங்கள் 2 ஏப்ரலில் தான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது டிசலோவ் ஆகுமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக டிசலோவ் ஆகும். 23, 24ல் இந்த பில்லுக்கு என்ன வேல்யூ அது அத்தனைக்கும் 30% டேக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட் இயரில் போய் நீங்கள் இதை எக்ஸ்பென்சஸாக அலோவ் பண்ணிக்கலாம். ரைட், மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சார், ஒரு இன்வாய்ஸ் டேட் 17/2, 45 டேஸ் டியூ டேட் போட்டிங்க அப்படின்னா 2 அன்னைக்கு வருது, 2 ஏப்ரல் வருது. நான் என்னுடைய பேமெண்ட், இந்த பில்லுக்கு பேமெண்ட்டை 1 ஏப்ரல்லே கட்டிட்டேன் அப்படின்னா இதை நான் டிசலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் 45 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ 23, 24 தாராளமாக நீங்கள் எக்ஸ்பென்சஸ் எழுதி கொள்ளலாம். இதுதான் இந்த டேட்டில் இருக்கிற ஒரு சிம்பிள். நீங்கள் ஏதாவது Q&Aல உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். சார், இது இன்கம் டேக்ஸில் 3 ரிப்போர்ட் ஃபில் பண்ணுவோம். டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டுங்கிற 44A(b)ங்கிற சட்டத்தில் யாரெல்லாம் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சார் இந்த டிஸ்அலவன்ஸ் வரும். அது தவிர நான் 6% அல்லது 8% காட்டி என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டனை நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆல்ரெடி அவங்க ஹையர் டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ இந்த 43BH அப்ளிகபிள் ஆகாது. ரைட் சார், எனக்கு சிம்பிளா ஒரு கொஸ்டின் சார். நான் 15 நாள் அல்லது 44க்குள்ள எந்த பணத்தையும் செலுத்தலை சார், அல்லது டிலேவா பண்ணிட்டேன், என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க எந்தெந்த பில்லுக்கெல்லாம் பேமெண்டே 45 நாள் அக்ரிமெண்ட் இல்லைன்னா 15 நாள் கழிச்சு பண்றீங்களோ அந்த பில்லை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற செலவுகள் எல்லாம் உங்களுடைய லாப நட்டம் நார்மலா வர ப்ராஃபிட் லாஸோட ஆட் பண்ணி அதற்கும் நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு கம்பெனியா இருந்தா, நீங்க பிரைவேட் லிமிடெட்ஸா இருந்தா ஒரு எம்எஸ்எம்இக்கு குறிப்பிட்ட தேதியில பணம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஐல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 6% வந்து வட்டி கொடுக்கணும்னு ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இதுல இருந்து 3 times 19% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட இந்த எம்எஸ்எம்இ சப்ளையருக்கு நீங்கள் வட்டி கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. மூணாவது பாயிண்ட், சரி சார் நான் அப்படி வட்டியும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதான் நான் வந்து வருமான வரிப்படி செலவா எழுதலாமான்னு கேட்டா அந்த செலவும் உங்களுக்கு அலோவ் பண்ணப்படாது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் அ மோஸ்ட் டேஞ்சரஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நீங்கள் எம்எஸ்எம்இக்கு 45 நாளுக்குள்ள பேமெண்ட் கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் அது உங்களுடைய வருமானமாக ட்ரீட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ரெண்டாவது, ஆர்பிஐயில் சொல்லப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட 3 times ஆட் பண்ணி உங்களுடைய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அளவோடு கிடையாது. இவ்வளோ இஷ்யூஸ் இதில் எம்எஸ்எம்இ பேமெண்ட்ஸ்ல இருக்கு.
ஸோ இதுதான் என்னுடைய செஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். என்னுடைய நான் Q&A முடிச்சுட்டு மிஸ்டர் சதீஷ் சார் ரெடியாக இருக்காரு. இந்த டிடிஎல் டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ப்ளஸ் டேலி 4.0 இருக்கிற அப்டேட்டையும் பண்ண போகிறாரு. சதீஷ் சார் ரெடியா சார்? சார் நான் உள்ளதா சார் இருக்கேன். குட் ஈவினிங் சார். வெரி நல்லது. வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க Q&A முடிச்சிடலாம் சார். முடிச்சுட்டு அப்படியே நான் சார். ஆமாம் ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அன்மியூட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அன்மியூட் பண்ணுவார். இல்லை உங்கள் சாட் பாக்ஸில் போட்டிங்கனாலும் கொஸ்டின்ஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சார் 45 days பேமெண்ட் இன் எனி ஃபார்மேட். எஸ் சார், ஃபார்மேட் இருக்குது சார், நான் ஷேர் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக சார். உங்கள் ஸ்கிராப் டீலர் வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறதான் பார்க்கணும். நீங்கள் ஸ்கிராப்பை வாங்கி விற்கிறவராக இருந்தால் உங்களுடைய ஸ்கிராப்பை ஒரு ஸ்கிராப் மேனுஃபேக்சர்கிட்டையோ இல்லை அதுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுற சர்வீசஸ்கிட்டையோ பில் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் 45 நாளுக்குள்ளே பணம் தரணும் சார். ஸோ இந்த நிறைய பேருக்கு இந்த ட்ரேடரில் கன்ஃபியூஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடர். நான் வந்து என்னுடைய எக்ஸ்பென்சஸில் ஒரு மேனுஃபேக்சர்கிட்டையும் சர்வீஸ் பார்ட்டிகிட்டையும் வாங்கின பில் வந்தது அப்படின்னா அந்த பில் எனக்கு கண்டிப்பாக 15 நாள் அல்லது 45 நாளுக்குள்ளே நான் பேமெண்ட் பண்ணணும். இதே நான் ஒரு மேனுஃபேக்சரர், ஒரு ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரர், நான் ஒரு ட்ரேடர்கிட்டருந்து யான் வாங்குறேன் அப்படின்னா நான் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இதே நான் ஒரு கிளாத் மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் வந்து அவருக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரவணன் சார் அன்மியூட் பண்ணல, கேளுங்க சார், உங்க டவுட்ஸ் கேளுங்க சார். இப்போ பல ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் சில பார்ட்டிலாம் பார்த்தா ஒரு 10 lakhs வரைக்கும் ஓப்பனிங் இருந்துட்டே இருக்குங்க சார். பார்த்தீங்கன்னா ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பேமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு 10 lakhsங்கிற பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க சார். இப்போ இதுல அப்ளிகபிள் ஆகுங்க சார் இந்த ஆக்ட்? அதான் நான் Q&Aல எடுத்துனேன் சரவணன். ஓப்பனிங் பேலன்ஸுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராது சரவணன். ஓ சரி, ஓகேங்க சார். ஒன்லி எந்த இயர்ல நீங்க எக்ஸ்பென்சஸா அலோவ் பண்றீங்களோ, டிடக்ஷனா கிளைம் பண்றீங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த ரூல் அப்ளை. ஓகேங்க சார். சரி, இப்போ என்னோட கிளைண்ட் கிட்ட நான் கிளைண்ட் பார்ட்டிகிட்ட சொன்னோம்னா அப்போ என் பையரே 120 நாள் எனக்கு பேமெண்ட் தராங்க, இப்போ அதை அவங்க கவர்மெண்ட் வாங்கி தருவாங்களான்னு கொஸ்டின் பண்றாங்க சார். அது கவர்மெண்ட் MSMEயோட மெயில் ஐடி இருக்கு சரவணன் சார். MSMEயோட மெயில் ஐடியில உங்களோட என்னென்ன கிரீவன்ஸ் இருக்கோ, இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்னென்ன இஷ்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு மெயில் பண்ண சொல்லுங்க. கவர்மெண்ட் இஸ் டேக் இட் கன்சிடர். எஸ் மோகன் சார், கேட்கல சார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். எஸ் குட் ஈவினிங் மோகன் சார். சார் ஒரு 2-3 டவுட்டுங்க சார். இப்போ இந்த MSMEல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா ஒன்னொரு பார்ட்டிகிட்டையும் போய் நம்ம சொல்லிட்டு இருந்தாக்கா இல்ல, நீங்க கேட்டு கண்டிப்பா நீங்க தான் கேட்டு வாங்கணும் சார். ஏன்னா ஒரு சப்ளையர்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க. சரி, இல்ல அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் இருக்கு. நான் டைம் ஃபேக்டர் சதீஷ், நான் ஒரு 10 minutes எடுத்துக்கலாமா? ஒன் மோர் क्वेश्चन சார். எடுத்துக்கலாம் சார், எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம். ஒன் மோர் क्वेश्चन. ஒரே நிமிஷம் மோகன் சார், உங்க டவுட்ஸ் தான். ஒரே நிமிஷம். எப்படி அந்த MSME கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே சார். தீபா மோகன் சார், என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு சார். எஸ் சார். நார்மலி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க பார்ட்டி எல்லாருக்கிட்டும் அவங்களோட இதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வாங்கி இந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய இதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்க என்ன கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம். இது ஒரு மெத்தட். ஸோ பிரிண்ட் அண்ட் வெரிஃபை அப்படிங்கிற இடத்துக்கு கீழே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான டிப்ஸ் தரேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்க. ஸோ நீங்கள் கூகுள் போனீங்க அப்படின்னா சர்ச் MSME யூனிட் இதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் வருது. அங்கே போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெங்களூர், உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்டி வந்து யானா இல்லை டையிங்கா நிட்டிங்கா என்ன பிஸ்னஸ் என்ன ப்ராடக்டோ அதை போட்டிங்க அப்படின்னா அவருடைய அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்தோட லிஸ்ட்டும் வந்துடும் சார். ஓகே சார். ஸோ சர்ச் ஒன் மோர் क्वेश्चन சார். ஒரு நிமிஷம் இதை பார்த்துருங்க. சர்ச் MSME யூனிட் உதவி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்ச் கொடுங்க.
இது வந்து நீங்க எந்த விதமான நம்பர் இல்லாம உங்க கிரெடிட்டார்ஸை மட்டும் எடுத்து அந்த கிரெடிட்டார்ஸ் எம்எஸ்எம்இல பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா செக் பண்ணலாம். ரைட் மோகன் சார், கேளுங்க சார். சார் ஒன் மோர் இது இந்த ஃபெர்டிலைசர்ஸ்க்கெல்லாம் கம்பெனிங்க வந்து தே ஆர் கிவிங் சப்ளைஸ். ஆல்மோஸ்ட் ஆல் இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இவங்கெல்லாம் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா பேங்க்ல ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கு தேவையில்லைன்னா கூட தெரியாது, பட் தே ஆர் ரிஜிஸ்டரிங். இப்போ அவன் பில்லு சப்ளை பண்ணும்போது சப்ளையர் பில் வந்து 90 days இது டியூ டேட் போட்டு கொடுக்குறான். ஓகே. ஒருவேளை அவங்க எம்எஸ்எம்இல இருந்தாக்கா இது 43BH அப்ளிகபிள் ஆகுங்களான்னு. இல்ல, உங்க கொஸ்டினை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு பார்க்குறேன். உங்க சப்ளையர் வந்து பிரைவேட் லிமிடெடா? எஸ் சார், பிரைவேட் லிமிடெட். ஆர் இது டீலரே இருந்தா கூட, ஹோல்சேல் டீலர் இருந்தா அவன் என்ன பண்றான், பில் டேட் போடுறான். ஃப்ரம் த இது வந்து பில் டியூ டேட், பேமெண்ட் டியூ டேட் அப்படின்னு போட்டு 90 days, 60 days, டிஃப்ரெண்ட் கம்பெனி மோர் தென் 45 daysக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த பில் இட் செல்ஃப் இட் இஸ் பிரிண்டட் இன்வாய்ஸ்ல. ஓகே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிசல்வன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா இல்ல? இல்ல மோகன் சார், யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் திங். நீங்க பிரைவேட் லிமிடெட், உங்க பிரைவேட் லிமிடெடோட ஸ்டேட்டஸ் இஸ் எ ட்ரேடர், கரெக்டா சார்? உங்க கிளையண்டோட இல்ல என்னோட கிளையண்ட் வந்து ட்ரேடர். உங்க கிளையண்டோட எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ல 45, 46, 47 இப்படிக்கு என்எஸ்சி கோட் இருக்கான்னு பாருங்க. உங்க கிளையண்ட் ஹேவிங் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட், அந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்ல அவரோட என்ஐசி கோடு 45, 46, 47 இருக்கான்னு பாருங்க. சரிங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வர பேமெண்ட் எல்லாமே பிலேட்டடா தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. இல்ல நான் அது கேட்கல சார். என்னுடைய சப்ளையர் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. இது கிளியரா சார்? இந்த பாயிண்ட் கிளியரா? ஓகே. இதே நீங்க ட்ரேடரா இருந்தாலும் உங்களுடைய சப்ளையரோட பில்ஸ் வருது. அந்த சப்ளையர்ஸ் வந்து இந்த கோட்ல இருந்தாங்க அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதர்வைஸ் இந்த கோட்ல இல்ல அப்படின்னா நீங்க 15 days அல்லது 45 daysக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். ஓகே. கிளியரா சார்? ஓகே. சோ இது இங்கிலீஷ் வேர்ல நான் சொல்றேன். எந்த பிசினஸ் என்டர்பிரைசஸ் ஒரு பிசினஸ் என்டர்பிரைசஸ் உங்க கிளைண்ட்ஸா எடுத்துக்கங்க. ப்ரொக்யூரிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அந்த சப்ளையர் ட்ரேடரா இருந்தாதான் இது அப்ளிகபிள் ஆகும். காட் இட் மோகன் சார்? ஓகே சார். தேங்க்யூ. அதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் சார், அல்லது சதீஷ் சார் ரெடியா இருக்கார். கதிரவன் சார் வணக்கம். வணக்கம். அருள் சுந்தரம் சார். சொல்லுங்க அருள் சுந்தரம் சார். இப்போ நம்ம இன்ட்ரஸ்ட் பே பண்றோம். ஒரு நிமிஷம் சார், 2 பேர் லைன்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அருள் சுந்தரம் சார் முடிச்சிட்டு அடுத்து சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த இன்ட்ரஸ்ட் பே பண்றோம்ல சார்? எஸ் சார். அது அந்த வித்தின் ஃபைனான்சியல் இயருக்குள்ளே பே பண்ணிருக்கணுமா சார்? இல்ல, நீங்க அந்த இன்ட்ரெஸ்டே அந்த ஃபைனான்சியர்ல பே பண்ணாதனால தான் வரப்போகுது. இல்லைங்க சார், நம்ம 45 days லேட்டா பேமெண்ட் பண்றோம். அதுதான் சார், அந்த இன்ட்ரெஸ்டே நீங்க நெக்ஸ்ட் இயர்ல தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. பண்ணாலும் இட் இஸ் ஏ டிஸ்அலவுட் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் சார் டிஸ்அலவுன்ஸ்? எஸ். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் டிஸ்அலவுட். எக்ஸ்பென்சஸ் நீங்க அலோவ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. சார் இப்போ நிறைய பேர் வந்து சார் இப்போ என்ன பண்றாங்கன்னா எம்எஸ்எம்இ கேன்சல் பண்ண சொல்றாங்க சார். ஓகே. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து அது எஃபெக்ட் ஆகாமாங்க சார்? இந்த மார்ச் ஏப்ரல்ல இருந்தே மறுபடியும் அந்த பழைய இதெல்லாம் எஃபெக்ட்ல இருக்குமாங்க? இல்ல என்ன டேட்ல கேன்சல் பண்றீங்களோ அந்த டேட்ல அவர் இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுறார், நாளை காலையில அவர்கிட்ட ஒரு பில் வாங்குறீங்க அப்படிங்களா வைங்களேன். அந்த பில் வாங்குறப்ப அவரோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா நோ எம்எஸ்எம்இ, நோ ரிஜிஸ்டர்னு வரும். ஆமாங்க சார். அப்ப இந்த 43BH அப்ளிகபிள் ஆகும். ஆனா இந்த பழைய பீரியடுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏப்ரல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும். எஸ் சார். பழைய டேட்டுக்கு இருக்கும். நீங்க மார்ச் 31 அன்னைக்கு தான் இந்த டியூ டேட் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுடைய பேமெண்ட் டியூ வந்து அவுட்ஸ்டாண்டிங் டியூ வந்து மார்ச்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த டேட்ல ஆன் டேட்ல அவர் இல்லை. இது ஒரு இன்டர்பிரேஷன் தான் அருள் சுந்தரம் சார். ஒப்பீனியன் இஸ் டிஃபர்ஸ். ஸோ அரசாங்கம் இதுக்கு ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டா கேன்சல் எஃபெக்டிவ் டேட்ல இருந்து தான் கருதப்படும். எப்போ கேன்சல் பண்ணாரோ அந்த தேதியிலிருந்து தான் அவர் எம்எஸ்எம்இ இல்லைன்னு கருதப்படும். ஓகே சார். இப்போ இந்த அக்ரிமெண்ட் போடணும் அவங்க 1 நாள்ல இருந்து போடுங்க சார், அப்படிதானே சார்? நான் 45 நாளைக்கு வேணும் அப்படின்னாங்க சார். ஆமா. ஆன் டேட் உங்களுக்கு மார்ச் அன்னைக்கு டிசர்வ் பண்றீங்க, அப்ப அக்ரிமெண்ட் இருக்குதுன்னா ஓகே, நோ இஷ்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். கதிரவன் சார் வணக்கம். எஸ் சார், வணக்கம் சார். உங்க பிரசன்டேஷன் அருமையா இருக்கு சார். ட்ரைனிங் நன்றி சார். சூப்பர். இது அரேஞ்ச் பண்ண ஏஎக்ஸ்னுக்கு தேங்க்யூ.
ரொம்ப நன்றி சார். என்னோட எஸ் சார். கேள்வி ரெண்டு கேள்வி சார். எஸ் சார். சார் இப்போ நீங்கள் ஆடிட் கேஸ்க்கு 44 AB கேஸ்க்கு இது அப்ளிகபிள்னு சொன்னீங்க. எஸ் சார். இப்போ பிலோ 1 crore இருந்தாலும் அவங்க வந்து ஆடிட் கேஸ் பண்றாங்க இல்லையா? ஆடிட்ல 44 ஏபில போறாங்களா ஏடில போறாங்களா? ஸோ அவங்க ஏபில போனாங்கன்னா இட் சுட் பி அப்ளிகபிள். 44 ABA இது மாதிரி தான் போவாங்க. ஏபிஏ ஏடி ஏடிஏல போனா என்ன சொல்றாங்கன்னா இந்த செக்ஷன் 28ல சொல்லப்பட்ட எல்லா எக்ஸ்பென்சஸும் இட் சுட் பி அலௌடுங்கிறாங்க. ஸோ as per assumption இந்த டிஸ்அலவன்ஸ் உங்களுக்கு வராது சார். நீங்கள் ஒன்லி 44 ஏபி ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா மட்டுமே உங்களுடைய டிஸ்அலவன்ஸ் ஃபேக்டரிங் வரும். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஓகே. இப்போ ஜிஎஸ்டி கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் ஒரு 80 lakhs டர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஓகே. ஒரு 8% மேலே நார்மலாக இன்கம் ஐடி தான் ஃபைல் பண்ணுறாரு. சரி சார். நீங்கள் அப்போ 44 ஏடியில் போடுறீங்க சார். ஸோ 1 crore-க்கு 8%. 44 ஏடியில் கிடையாது. 44 ஏடி மோர் தென் 8% காமிச்சு ஃபைல் பண்ணுறாரு. ஓகே. நார்மல் ஃபைல் 139 ஃபைலிங்ல. ஓகே. போகும்போது அவங்களுக்கு இது வருமா சார்? அப்போ அவங்களுக்கு டிஸ்அலவன்ஸ் ஃபேக்டர் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா சார்? கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும் இல்லையா? நீங்கள் இந்த 3 ரிப்போர்ட்டுக்குள்ளேயும் போகாமல் நீங்கள் உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் வச்சு போடுறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹேவ் டு சம் செக்ஷன் 28 அப்ளிகபிள் பண்ணி எக்ஸ்பென்சஸ் ஆட் ஆர் லெஸ் பண்ணீங்கன்னா இது அப்ளிகபிள். அவங்களுக்கு அப்ளிகபிள் வரும். எஸ் எஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த மை ஒப்பீனியன். நம்ம சிபிஎஸ்சிலேருந்து ஏதாவது சர்க்குலர் மேபி வரலாம் சார். ஸோ எனக்கு ஃபேவரட் பாயிண்ட் நீங்கள் ஒரு ஏடி ரிப்போர்ட் போயிட்டீங்கன்னா யுவர் சேஃப் சைட் இட் இஸ் எ சேஃப்டி. ஓகே சார். ஓகே. அப்புறம் சார் அந்த ரிப்பீட்டடா கேட்குறேன். அந்த 31st 3ல வந்து டிஸ்பேச் பண்றாங்க. எஸ் சார். எனக்கு வந்து நெக்ஸ்ட் 1-2 தான் ஏப்ரல் 2 தான் ரிசீவ் பண்றேன். ஓகே. அப்போ நான் வந்து ஒரு 15 டேஸோ 45 டேஸோ ஏப்ரலுக்கு அப்போ தான் பே பண்றேன். ஓகே. அந்த பில்லு 31st 3ல இருக்குங்காட்டிக்கு எனக்கு ஏதாவது என்ன கண்டிஷன் என்ன சார்? நோ இஷ்யூ சார். நீங்கள் பில் டேட் 31st March. நீங்கள் சொல்கிறது என்னன்னா உங்களுடைய பில் ரிசீவ்டு வந்து நீங்கள் அப்செட்டன் பண்ணிக்கிறீங்க. எம்எஸ்எம்இ ஆக்டில் டேட் ஆஃப் அப்செட்டன்ஸ் தான் நீங்கள் உங்களுடைய டியூ டேட்டாக ஸ்டார்டிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்செட் பண்ணுறது ஆக்சுவலி உங்களுடைய குட்ஸ் ரிசீவ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 15 நாள் வருதுன்னு வைங்களேன். 15th ஏப்ரலில் தான் உங்களுக்கு குட்ஸ் ரிசீவ்ட் ஆகுனா நீங்கள் 2 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியில் இதை ரிவர்சல் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே. நீங்கள் ஜிஎஸ்டியில் இதை பர்மனன்ட் டெம்பரரி ரிவர்சலை காமிக்காம யூ ஆர் டேக்கன் ஐடிசி எடுத்துட்டு இந்த ஆக்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் வந்து எனக்கு 15 நாள் தான் போட்டிங்கன்னா அது ஒன் ஆஃப் த கான்சிக்வன்சஸாக வரலாம். ஸோ அது இஷ்யூ. ஸோ இப்போ 15/4 வந்தால் இந்த 15/4லேருந்து 45 days தான். ஸோ இந்த ஆக்டே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் தான் இதை பே பண்ண போகிறீங்க. ஓகே. 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 தெர் இஸ் நோ இஷ்யூ சார். அப்போ 31st 3ல பில் டேட் இருந்தாலும் நம்ம ரிசீவ் பாயிண்ட் உங்க கிரெடிட்டார்ஸ் எப்போ புக் பண்றீங்க? இது ஏப்ரல் கொண்டு போறீங்களா மார்ச்சில் கொண்டு வரீங்களா? நீங்க மார்ச்சில் வச்சுட்டு டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் நெக்ஸ்ட் இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல தான் இது ஆக்சுவல் பேமெண்ட்டாக ட்ரீட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் இயர்ல தான் நீங்க இதை கிளைம் பண்ண முடியும் சார். ஓகே சார். இதே 31st டிஸ்பேச் பண்ணி 30% ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏப்ரல் 15th வரைக்கும் பே பண்ணிட்டாலும் உங்களுடைய டியூ டேட் பாருங்க சார். 45 days என்ன டேட்டோ அந்த தேதி அல்லது அதுக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா இட் ஷுட் பி அலௌட். அது ரிட்டர்ன் ஃபைலிங் டைம்க்குள்ள பண்ணிரணும் 45 days. நோ ரிட்டர்ன் டைமிங். ஆக்சுவல் டேட் அந்த டேட்டுக்குள்ள பண்ணிருக்கணும். ஸோ இந்த 43Bல மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் தான் ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட். ஓகே. ஒன்லி இந்த 43H என்ன சொல்றான் அப்படின்னா ஆக்சுவல் பேமெண்ட் ஒன்லி தான் அலௌட் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறான். ஸோ நீங்க இந்த இஎஸ்ஐ பிஎஃப் மற்ற டியூட்டிஸ் எல்லாம் நெக்ஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஆமா. 43H மட்டும் நீங்க ஆக்சுவலா 45 daysக்குள்ள பண்ணல அப்படின்னா இட் ஷுட் பி டிசவுட். அப்ப 31st 3 ஓடது மே 15th குள்ள பண்ணிருக்கணும். பண்ணணும். கண்டிப்பா பண்ணிருக்கணும். பண்ணா மட்டுமே அலௌட் சார். Thank you sir. Thank you very much. Thank you so much. எஸ் சார். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ஒரு 5 minutes கேட்கலாம் சார். நம்ம விஜய் சார் ரெடியாக இருக்கார். சதீஷ் சார் எக்ஸலண்ட் டிப்ஸோட வச்சிருக்கார். ஒரு டிடிஎலும் வச்சிருக்காங்க. ஒரு 2 more கொஸ்டின் சார் கேளுங்க சார். ஹலோ. எஸ் சார். சார் இப்போ மெட்ரோபாலிஸ் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். இப்போ செக் பேமெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகுமா சார்? இப்போ கிளியரன்ஸ் டைம் எடுக்குது இல்லைங்களா? 45 daysங்கிறது செக் பேமெண்ட் கொடுக்குறோம் இல்லைங்க? ஆமாங்க. நம்ம கொடுத்துருக்கு பேங்க் டிரான்சாக்ஷன் முடிஞ்சு வர டேட் வேறையா இருக்கும். நீங்க செக் கொடுத்தாலே போதும் சார். செக் கொடுத்தாலே அந்த டேட் அதே கருதப்படும் சார். பேமெண்ட் பண்ணதா கருதப்படும் சார். கிரெடிட் ஆயிருக்கணும், பேங்க்ல பாய்ஸா இருக்கணுங்கிற கண்டிஷன் இல்லை. கொடுத்துட்டீங்கனாலே போதும் சார். இல்லைங்க சார். நம்ம இப்போ டேலியில என்ட்ரி பண்ணும்போது கிளியரன்ஸ் ஆன டேட் தானே போடுறோம். அதனால கேட்கறேன். என்னங்க டேலியில என்ட்ரி போடும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு கிளியர் ஆன் டேட் வச்சு தானே போடுறோம். அதனால கேட்கறேன். ஆமா. உனிமேல் அப்படி போட்டிருந்தீங்க. உனிமேல் என்ன பண்றீங்க அப்படின்னா
ஒரு இந்த டேட்ஸ்க்குள்ளே வர மாதிரி ஒரு செக் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஸோ சதீஷ் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்களா சார்? சார்? வணக்கம் சார், விஸ்வநாதன் சார். வணக்கம். சார் எஸ் சார், விஸ்வநாதன் சொல்லுங்க சார். எஸ் சார், சொல்லுங்க சார் சார் இந்த அக்ரிமெண்ட் சொன்னீங்க இல்லைங்க சார், ம் இப்போ ம் நாங்க அக்ரிமெண்ட் எப்படி தனி ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி போட்டுக்க முடியுங்களா? அது வந்து இல்லை எவரி இன்வாய்ஸ்க்கு நம்ம அக்ரிமெண்ட்னு போடுறதா? ஏன்னா ப்ராக்டிக்கலா வந்துட்டு ஒவ்வொரு இன்வாய்ஸ் டேட்ல இருந்து 15 days நாங்கள் எம்எஸ்எம்இல இருக்கிறங்கிறப்போ வித்தவுட் அக்ரிமெண்ட் 15 days, வித் அக்ரிமெண்ட் 40 daysங்கிறப்ப அந்த அக்ரிமெண்ட்ங்கிறது எப்படி ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் நான் பண்ணிக்கணுங்களா சார்? அது எப்படி ஒவ்வொரு practical issue இன்வாய்ஸுக்கும் இருக்குல்லைங்க சார் அது? அப்படி இல்லை சார், ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் அக்ரிமெண்ட் இல்லை. நீங்கள் நார்மலி ஒரு இன்வாய்ஸில் போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு. ஸோ ஒரு ஓகே சார். இன்வாய்ஸில் நீங்கள் என்ன போடுவீங்கன்னா, இந்த குட்ஸ் ரிசீவ் பண்ணதுலேருந்து எனக்கு 15 daysக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு. ஒரு ஜென்ரல் கிளாஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆக்ட் படி நீங்கள் உங்களுடைய பையர் டீலர் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கலாம் சார். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்னுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ்லேருந்து 45 daysக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற சொல்லி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. பையர் செல்லர் யார் வேணாலும் போட்டுக்கலாம் சார். போத் ஆர் யாரோ ஒருத்தர் இந்த அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கலாம் சார். உங்களுடைய சப்ளையர் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கிளைம் பண்ணுறதுனால பெட்டர் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சார். ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கு வேண்டாம், ஜென்ரல் ஒரு பார்ட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டாக உங்கள் சப்ளையர் எல்லாத்துக்கும் நான் அந்த குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அந்த ஷீட்டை எடுத்து எல்லா சப்ளையர்கிட்டையும் அதுலேயே அக்ரிமெண்ட்னு வரும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டு டைப் பண்ணி அவங்களோட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் காப்பியும் சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 45 days நீங்கள் வந்து மேட்ச் அவுட் பண்ணிக்கலாம் சார். சார் எஸ் குட் ஈவினிங் சதீஷ். குட் ஈவினிங். சதீஷ் சொல்லுங்கள் சார், சார். எஸ் சதீஷ். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே சார், ஓகே. ஸோ வாய்ப்பு கொடுத்த ஏஎக்ஸ்என் டீமுக்கு நன்றி. அடுத்து சதீஷ் சார் வந்து இந்த எம்எஸ்எம்இ டிடிஎல் செக் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸலன்ட் டிடிஎல் வச்சிருக்காரு. ப்ளஸ் 4.0 டவுட்ஸும் வச்சிருக்காரு. தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. எஸ் சதீஷ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கதிரவன் சாருக்கு பர்சனல்